கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருநாவுக்கரசர் பல்லவ நாட்டில் திருமுனைப்பாடி அருகே உள்ள திருவாமூரில் சிவபக்தராக வாழ்ந்து வந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக பிறக்கின்றார். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும். இவரது மூத்த சகோதரியின் பெயர் திலகவதியார். இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்த மருள் நீக்கியார் துன்பமடைந்தார். திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட கலிபகையார் போரில் உயிர் துறந்ததால் திலகவதியார் தன்னுடைய உயிரையும் மாய்க்க எண்ணுகின்றார். அப்பொழுது மருள் நீக்கியார் அவருக்கு முன் தானும் உயிர் துறப்பதாக சொல்கின்றார். சகோதரர் மீது கொண்டிருந்த அன்பினால் திலகவதியார் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்கின்றார். இனி நான் யாரையும் மனம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவு செய்து சிவனுடைய அருளையே சிந்தித்து வாழ்கிறார் திலகவதியார். மருள் நீக்கியார் என்ற பெயரை உடைய திருநாவுக்கரசர் யாக்கை நிலையாமை, இந்த உடலினுடைய நிலையாமையை பற்றி நன்கு அறிந்து பல்வேறு அறப்பணிகளை எல்லாம் செய்தார். சமண சமய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு பாடலிபுத்திரம் சென்று சமண மதம் சார்ந்தார். சமண மதத்தின் கொள்கையை முழுவதுமாக கற்று புற சமயத்தினரை தனது வாதத்தினால் வென்று தருமசேனர் என்னும் பட்டமும் பெற்றார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி.